லாட்ரின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க, அந்த மாதிரி தவறாக ஏன் கூறுறீங்கன்னு கேட்டேன் நான். அவன் அந்த அமைச்சருக்கு வந்து நிதி அமைச்சர் தான் அவங்கள பற்றி பேசுனாங்க, ஜி ஸ்கொயரை பற்றி. அவங்களுக்கு பதில் சொல்லாமல் திடீர்னு எந்திரிச்சு அவங்க லாட்ரியை பற்றி பேசுனாங்க. அதுதான். லாட்டரி விற்பனை செய்வது குறித்து பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சிற்கு எம்எல்ஏ லீமா ரோஸ் பதிலடி கொடுத்துள்ளார். தங்கம் தென்னரசு அண்ணன் வந்து திடீர்னு அமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கே வந்து லாட்ரியை பற்றி பேசினாங்க. லாட்ரி வந்து என்னுடைய கணவர் மார்ட்டின் சார் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வேறு மாநிலத்திலலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் எந்த அரசு வந்தாலுமே டேக்ஸும் கட்டி ஜிஎஸ்டி கட்டி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து அண்ணா கொண்டு வந்தது இந்த லாட்ரி தொழில். என்னுடைய கணவர் வந்து பொறுப்போட வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து அதை வந்து அவங்க ஒரு வேறு மாதிரி அவங்க கொண்டு வராங்க. லாட்ரி தொழிலே வந்து ஒரு அரசு கொண்டு வர தொழிலை வந்து எந்த அரசு வந்தாலும் நாங்கள் வந்து அதை இது பண்ணுவோம். அதை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு வந்து அவங்க லாட்ரியை பற்றி அரசியல் கொண்டு வந்து அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அது வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. எந்த அமைச்சருக்கு என்ன பதிலுக்கு கேள்வி கேட்குறாங்க அந்த பதில் வந்து கரெக்டாக அந்த அமைச்சருக்கு தான் கொடுக்கணும். நிதி அமைச்சர் கேட்டதுக்கு லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கணவரை எடுக்கிறாங்க. என்னுடைய சன்னுலாம் வந்து லாட்ரியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இருந்தாலும் தேவையில்லாத இதை வந்து பேச வேண்டாம்னு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டெல்லியில் வந்து ஒரு 2 வாரம் வந்து 3 ஜட்ஜு வந்து இது வந்து கேஸ் போயிட்டு இருந்துச்சு, எங்கள் கேஸு லாட்ரி கேஸு. அப்போ நானும் தான் கூட போயிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஜட்ஜு லாஸ்ட்டில் சொன்னது, அந்தந்த மாநிலத்தில் முதலமைச்சர் சொன்னால் லாட்ரியை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அந்தந்த டேக்ஸ் கட்டிட்டு ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி நாங்கள் கட்டிட்டு இன்கம் டேக்ஸ் வரி நாங்கள் நிறைய கட்டியிருக்கிறோம். அவங்க தேவையில்லாமல் ஏதோ இது வந்து ஒரு கள்ளத்தனமாக ஏதோ விற்கிறது மாதிரியும் லைசன்ஸ் இல்லாத மாதிரியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் லீகலாக நாங்கள் பண்ணுறோம், இல்லீகலாக நாங்கள் பண்ணலை லாட்ரி தொழிலை. இதை வந்து வேணுன்னே கொச்சப்படுத்துறதுக்காகவே லாட்ரின்னு சொல்லிட்டு அவங்க செய்த தவறுகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கு லாட்ரின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க, அந்த மாதிரி தவறாக ஏன் கூறுறீங்கன்னு கேட்டேன் நான். அவன் அந்த அமைச்சருக்கு வந்து நிதி அமைச்சர் தான் அவங்கள பற்றி பேசுனாங்க, ஜி ஸ்கொயரை பற்றி. அவங்களுக்கு பதில் சொல்லாமல் திடீர்னு எந்திரிச்சு அவங்க லாட்ரியை பற்றி பேசுனாங்க. அதுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.